இன்னர் ட்ரூத் வழங்கும் ஏன் மனம் நம் வசமில்லை? கேன் யூ கண்ட்ரோல் யோர் மைண்ட்? எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகத்தின் குரல். இன்னைக்கு நாம ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அது என்னன்னா, ஏன் மனம் நம் வசம் இல்லை? சில சமயம் நாம சொல்றத நம்ம மனசு கேட்கவே கேட்காதே. ஏன் இப்படி? உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா? நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு முடிவு பண்ணிருப்போம். ஆனா மனசு என்ன செய்யும்? இன்னும் 5 நிமிஷம் தூங்கலாமே, போர்வையை விட்டு எழ மனசே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நாம அலாம் அடிச்சாலும் அதை அணைச்சிட்டு தூங்கிடுவோம். அப்புறம் லேட்டா எழுந்ததும் ஐயோ மனசு பேச்ச கேட்கலையேன்னு புலம்புவோம். இதுக்கு காரணம் என்ன? நம்ம மனம் ஒரு ஓட்டப்பந்தய வீரனை போல, அதுக்கு எப்பவும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நொடி கூட சும்மா இருக்க விடாது. சில சமயம் ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சம்பந்தமில்லாத ஒரு விஷயம் மனசுல ஓடும். நேத்து அந்த படம் எப்படி இருந்துச்சு? பக்கத்து வீட்டில் சத்தம் ஏன்? அடா, அந்த கடலை மிட்டாய் நல்லா இருக்குமே எங்கெல்லாமோ பறக்கும். நாம இல்ல இப்ப நான் வேலையை மட்டும்தான் கவனிக்கணும்னு சொன்னாலும் மனசு நோவே, நான் அதோட போக்குல தான் போகும். தினசரி வாழ்க்கையில இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. 1. சாப்பிட கட்டுப்பாடு. டயட் இருக்கணும், இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுப்போம். ஆனா கண்ணுக்கு முன்னாடி ஒரு லட்டு வந்ததும் ஒரே ஒரு பீஸ் தானே, சாப்பிட்டுடலாம்னு மனசு ஆசைய காட்டும். நம்ம கட்டுப்பாட்டை மீறி அதை சாப்பிடுவோம். அப்புறம் குற்ற உணர்வு. 2. அதிகமா யோசிக்கிறது, ஓவர் திங்கிங். ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கும், நாம சரி இதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு நினைப்போம். ஆனா மனசு அதை திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணி காட்டிட்டே இருக்கும். இரவு தூங்கும்போது கூட அதே சிந்தனை ஓடி தூக்கத்தை கெடுக்கும். நமக்கு தெரியும் இது தேவையில்லைன்னு, ஆனா மனசு கேட்காது. 3. கோபம் அல்லது உணர்ச்சி வசப்படுதல். சில சமயம் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோபப்பட்டுருவோம். இப்படி பேசிட்டோமே அப்புறம் வருத்தப்படுவோம். அந்த நேரத்துல கூல் ஆகணும்னு நமக்கு தெரியும், ஆனா உணர்ச்சிகள் நம்ம கட்டுப்பாட்டை மீறி வெளியில வந்துடும். இதுவும் மனம் நம் வசம் இல்லாததற்கான ஒரு உதாரணம் தான். இப்படி ஏன் நடக்குதுன்னா, நம்ம மனம் பழக்கங்களுக்கு அடிமையானது. அதுக்கு பழகின பாதையிலேயே போகத்தான் பிடிக்கும். ஒரு சிந்தனை, ஒரு உணர்வு பல தடவை வெளிப்பட்டா அதுவே ஒரு பழக்கமா மாறி நாம அறியாமலேயே அதை செய்ய தூண்டும். ஆனா இதுக்கு தீர்வு இருக்கு. நம்ம மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரதுக்கு பயிற்சி தேவை. இது ஒரு நாள்ல நடக்காது, ஆனா முயற்சி செஞ்சா நிச்சயமா சாத்தியம். தேவையில்லாத பழைய எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் தவிர்த்துட்டு நல்ல எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் டெய்லியும் ரொட்டீனா செய்யறத மூலமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசை நம்ம வசம் கொண்டு வர முடியும். இத பத்தி விவரமா அடுத்த ஆடியோ பதிவுல பார்க்கலாம். இந்த ஆடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பிளிஸ்ஃபுல் லிவிங் இன்னர் ட்ரூத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் அகத்தின் குரல்.